இன்னைக்கு ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தான் கைஸ். ஒரு பேச்சுலர் சிக்கன் பார்ட் 2ன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இது பார்ட் 2. சரி வாங்க மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்முக்கு போகிற பையன் ஒரு பேச்சுலர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. ஒரு 6 இன்கிரியன்ட் போதும். அப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் ரெசிபி ஒரு 20 மினிட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த 6 இன்கிரியன்ட் தான். இது முடிஞ்ச எப்பயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குட்டு. ஓகே, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. அவ்வளோதான் கைஸ். உங்கள் ஜிம் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. நான் முன்னாடியே சொன்ன அந்த 6 பொருளை நல்லா சிக்கனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடில். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆர் 1 டீஸ்பூன் போதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 150 ml எல்லாம் 200 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆக விட்டுருங்க guys. அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆயிரும். அந்த வாட்டர் எப்போ ட்ரை ஆகி வருதோ அப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், எடுத்து வச்சு சாப்பிடுங்க. தோசைக்கு இது அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க guys. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போகிறவங்க பேச்சுலர் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு நியூ சீரிஸ் ஆரம்பிக்கணும். இந்த ஆஃப்டர் பொங்கல் தான். பொங்கல்ஸ் ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ சீரிஸ். ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். அது சம்மந்தமாக தான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் என்னுடைய ஒர்க் அவுட் ப்ளஸ் என்னோட ஜாப் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ரெடி ஆயிரும். எனிவே, அண்ட் வலிமையாக இருக்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.